அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம தமிழக கல்வி துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது வந்து இப்போ நம்ம பள்ளிகளில் படிக்கும்போது ஒரே ஒரு விஷயம் காமனாக நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா பிள்ளைங்களோட யூனிஃபார்ம், அது பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஈக்குவலாக தன்னை ட்ரீட் பண்ணணும், அவங்களும் தங்களை ட்ரீட் பண்ணணும். நான் ஒரு பெரிய ஆள், நான் சின்ன ஆள், நான் பணக்கார வீட்டு பிள்ளை, சின்ன வீட்டு பிள்ளை அப்படிங்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ என் வீட்டில் ஒரு வேளை பணக்காரங்களாக இருக்கலாம், இல்லை என் வீட்டில் ஏழைகளாக இருக்கலாம். என் வீட்டில் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்கன்னா இன்னொரு வீட்டில் அஃபோர்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த இடத்துல அந்த பிள்ளை என்னை வந்து வித்தியாசமாக பார்க்கும். ஸோ அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு ஜாதினா என்னன்னு தெரியாது, மதம்னா என்னன்னு தெரியாது, சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸாக தெரியக்கூடிய ஒரே விஷயம் இந்த துணி தான், ஆடை தான். அவங்க வச்சிருக்கிற பாக்ஸு, பென்சில் பாக்ஸ் அதை கூட தவிர்த்துலான்னு வைங்களேன். ஆனால் இந்த மாதிரி ஆடை தான் பெருசாக தெரியும். அந்த பிள்ளை இன்னைக்கு பேண்ட் போட்டு வந்தாங்க. இப்போ நான் எல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசில் பேண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஆனால் கிட்டத்தட்ட 6th வரைக்கும் எல்லாருக்குமே இது டவுசர் தான் போட்டிருப்பாங்க, லைக் வந்து சின்ன நிக்கர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்கள் ஊர் ஸ்டைலில் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா பேண்ட் போடணும்னு ஆசையில் இருக்கும்போது வீட்டில் அஃபோர்ட் பண்ணணும்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது முடியாது. பேண்டெல்லாம் கிடையாது உனக்கு, ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு எதுக்கு பேண்ட் வாங்கி கொடுக்கணும், செளியில் போயிட்டா தண்ணியில் போயிட்டா எல்லாம் இதாகும், போய் இவன் செளியில் போய் மிதிப்பான். ஸோ அப்போது இவனுக்கு எதுக்கு பேண்ட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு காரணம். இன்னொன்று அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. அப்படி இருக்கும்போது பேண்ட் வாங்கணும்னு கேட்கும்போது சில அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளைங்க, வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க வந்து அதை வாங்கி நல்லா சந்தோஷமாக போட்டுப்பாங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது ஐயோ நம்ம வீட்டில் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். அப்படி எந்த ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அதை ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுவாங்க, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் அதை ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுவாங்க. என்ன இவங்களுக்கு ஸ்டாண்டர்டைஸாக ஒட்டுமொத்த மாநிலமும் ஒரே யூனிஃபார்மை மெயின்டைன் பண்ணுவாங்க, இவங்க வந்து வெவ்வேறு யூனிஃபார்மை மெயின்டைன் பண்ணுவாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு காரணம் ஏற்றத்தாழ்வு வரக்கூடாதுங்கிறதுக்காக. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு நபரை பார்த்து இப்போ ஒரு ஸ்கூல்ஸில் ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது மட்டும்தான் எல்லாருமே கலர் ட்ரெஸ் போடுவாங்க. ஸோ அப்படி கலர் ட்ரெஸ் போடும்போது ஏற்றத்தாழ்வுங்கிற ஒரு விஷயம் வரும். அந்த டைமில் நம்ம வந்து ஒரு விஷயத்த அதையும் தாண்டி இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வரக்கூடிய சீஃப் கெஸ்ட், விருந்தினராக யார் வராங்கங்கிற ஒரு விஷயந்தான். இப்போ நான் எல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஏதாச்சும் அந்த ஏரியாவில் உள்ள எஸ்பியோ, டிஎஸ்பியோ, இல்லை யாராச்சும் ஒரு முக்கியமான ஒரு போலீஸ் அதிகாரி, லோக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட வருவாங்க. ஏதாச்சும் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்றது, அவங்களுடைய ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், முக்கியமான அனுபவங்களை பகிர்றது மாதிரி பண்ணுவாங்க. இதை தாண்டி ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய ப்ரைவேட் ஸ்கூல்னு வைங்களேன், ஆக்ட்ரஸை கூப்பிடுறது, இதை தாண்டி சாதித்த பெரிய தொழிலதிபர்களை கூப்பிடுறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, வரக்கூடிய விருந்தினர்கள் மேலே மோகம் போகுமே தவிர இந்த மாதிரி வந்து நீ நல்ல பெரிய ட்ரெஸ் போட்டுட்ட, நான் சின்ன ட்ரெஸ் போட்டேன் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு ரொம்ப இருக்காது. அந்த ஒரு நாள் அது இருக்காம இருக்கிற காரணம் வரக்கூடிய விருந்தினர் மேலே அவங்க கொடுக்குற ஸ்பீச் மேலே உள்ள இன்ஸ்பிரேஷன் போயிடும். நான் அதுக்காக தான் அந்த யூனிஃபார்மையும் இதையும் கோர்த்து நான் பேசியிருந்தேன். ஸோ அப்போது விருந்தினராக நம்ம பார்த்த நபர்கள் எல்லாருமே போலீஸ் அதிகாரிகளாக இருப்பாங்க, பெரிய நடிகர்களாக இருப்பாங்க, வாழ்க்கையில் பெரிய அச்சீவ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய லெவலில் தொழிலதிபர்களாக அச்சீவ் பண்ண பிஸ்னஸ் மேன்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி பட்ட நபர்களை நம்ம பார்த்துருப்போம், விருந்தினர்களாக சீஃப் கெஸ்ட்டாக நம்ம கொண்டாடி இருக்கோம். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஒரு பள்ளியில் சீஃப் கெஸ்ட்டாக சிறப்பு விருந்தினராக ஒருத்தங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது எல்லாருமே கடந்து போகிற விஷயம்தான். எனக்கே தெரில அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரில. சரி, இன்ஸ்டாகிராமில் பல பிளாட்ஃபார்மில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்படி ஒரு பொண்ணை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க, யாருன்னு அப்படின்னு அதை உத்து நோக்கும்போது தான் ஒரு ஆபாச நடிகையை ஒரு பள்ளியில் ரோல் மாடலாக எல்லா சின்ன குழந்தைகள் முதல் எல்லாருமே பார்க்குற அளவுக்கு ஒரு நடிகையை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்கங்கிற ஒரு விஷயம். உண்மையிலேயே அவங்க வந்து பேசிட்டு போயிட்டாங்க. பாவாடை தாவணி எல்லாம் போட்டுட்டு நீட்டாக வந்துட்டு தன்னை ஒரு இன்ஃப்ளூயன்சராக, தன்னை ஒரு செலிப்ரிட்டியாக காணிச்சு வந்து பேசிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து பேசின ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாமே படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை தாண்டி உங்களோட ஸ்கில்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு. உண்மையிலே சொல்கிறேன், ஸ்கில்லையும் படிப்பையும் நீங்கள் ஒரே டைமில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வளர முடியும். ரெண்டத்தையும் ஒன்று சேர்த்திங்கன்னு வைங்களா, படிப்பு அறிவை இன்னும் கூர்மையாக்கும். ஸ்கில்லுங்கிறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இது ரெண்டத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு லெவலில் சாதிக்கலாம். ஆனால் ஸ்கில்லை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, சொன்ன ஒரு நல்ல விஷயம்னு வைங்களேன். சொன்ன நபரோட ஸ்கில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பக்கத்தில் வேணால் ஒரு புகைப்படத்தை பிளர் பண்ணி நான் போடுறேன். இன்ஸ்டாகிராமில் இது மாதிரி பெரிய மக்கள் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்மில் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. சும்மா நம்ம எல்லாராலுமே பார்க்க முடியாது. பணம் கட்டி சில புகைப்படங்கள், சில வீடியோஸை பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா,
இத்தனை ரூபாய் கட்டியாச்சுன்னா என்னோட ஆபாச படத்தை நீங்கள் பார்க்கலாம், என்னோட ஆபாச வீடியோ பார்க்கலாம், என்னோட ஆபாச ஃபோட்டோவை பார்க்கலாங்கிறத வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து இவங்களோட ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தா கூட, அவங்களோட ப்ரொஃபைலை நான் சைடில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்தா கூட அது ப்ரொமோஷனாக வேணால் கூட இருக்கட்டும் அவங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்து எப்படி அவங்கள பார்த்துக்கணும், இந்த சமுதாயம் எப்படி அவங்கள எடுத்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக பிள்ளைங்க மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறாங்கிற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அந்த ஐடியா வேணால் போய் பார்த்துக்கோங்க. உள்ளே போய் சப்ஸ்கிரிப்ஷனில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃபுல்லும் ஒரு ஆபாச நடிகை கம்ப்ளீட்டாக. இப்போது ஒரு விபச்சாரத்துக்கு போகக்கூடிய நபர் எதுக்கு போவாங்க? பணத்துக்காக. பணம் கொடுத்தா நான் என்னை சேல் பண்ண ரெடியாக இருக்கேன், 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு நீ யூஸ் பண்ணிக்கலாம், யூ கேன் யூஸ் மீ அட் எனி டைம் அட் யுவர் காஸ்ட். நீ எனக்கு செலவு பண்ணனா நீ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் தான் என்னோட கேள்வி. நான் அதுக்காக இவங்களை அப்படின்னு சொல்லலை, ஆனால் இந்த மாதிரி நடவடிக்கையாக பண்ணும்போது அது என்னவா இருக்குது, அது என்ன கேள்வி, அதோட பொருள் என்ன, அதோட மீனிங் என்ன, அது நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட இது தான் சொல்லணும். ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக காணிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற பள்ளி நிர்வாகம் அந்த பிள்ளைங்களுக்கு யாருன்னே தெரில, இந்த அக்கா யாருன்னே தெரில, எல்லாம் ஒரு அக்கா வந்திருக்காங்க பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க கூட போய் ஃபோட்டோ எடுத்தது யார் தெரியுமா? வந்த பிள்ளையோட தகப்பன் ஒருத்தர் போய் அந்த லேடி கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அந்த அவங்களோட சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன். உங்களோட வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க போல். அப்படின்னா எந்த வீடியோஸ்? இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணுறோம், ஒரு அவேர்னஸாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, கருத்து இருக்குது, மக்கள்கிட்ட சொசைட்டியில் விழிப்புணர்வு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு தந்தை இந்த மாதிரி பண்ணுறாருன்னா சமுதாயம் எந்த லெவலில் இருக்குது? ஒரு தந்தை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ஒரு பள்ளி நிர்வாகம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ஒட்டுமொத்த பிள்ளைங்களுக்கும் தெரியாமல் அதை கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சின்ன பிள்ளைங்களா இருக்கவங்க வீட்டில் போய் தாங்கிட்டே இன்ஸ்டாகிராம் ஃபோன் இல்லாமல் இருந்தால் கூட அப்பாக்கிட்டே அம்மாக்கிட்டே வாங்கி, ஒரு அக்கா வந்திருந்தாங்க, எல்லாருக்குமே அந்த கார்டு கொடுத்துருப்பாங்க, இன்விடேஷன் கார்டு, யார் சிறப்பு விருந்தினருங்கிறது அதில் இருக்கும். பள்ளியில் யார் சிறப்பு விருந்தினராக வராங்க அப்படிங்கிற ஒரு இன்விடேஷன் இருக்கும். ஏன்னா பல ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்விடேஷன் கார்டை கொடுத்துட்டு அதில் இவ்வளோ ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்றதுக்கு அப்படின்னு போட்டுட்டு யார் சிறப்பு விருந்தினராக வர்றாங்கங்கிறது அதில் மென்ஷன் ஆகிருக்கும். இவங்க அந்த ஐடியை இவங்க சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா பிள்ளைங்க எதை பார்ப்பாங்க? இந்த அக்கா சொன்ன ஸ்கில்லை பார்ப்பாங்களா, இல்லை இந்த அக்காவோட கோராக இருக்கிற ஸ்கில்லை பார்ப்பாங்களா? அப்போ அந்த ஸ்கில் என்ன? இதான் அந்த ஸ்கில். ஸோ இந்த ஸ்கில்லை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும்னா பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் எதை பார்ப்பாங்க? இவனோட கண்ணோட்டம் என்னவாக இருக்கும்? பொம்பளை பிள்ளை படிக்கிற ஒரு பிள்ளையை பார்க்கும்போது இவங்களோட கண்ணோட்டம் என்னவாக இருக்கும்? ஸோ இது வந்து ஒரு நிர்வாகம் இந்த மாதிரி இதை அப்ரோச் பண்ணும்போது இதை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல யார் இருக்கா? பள்ளி கல்வித்துறை. அதாவது நீங்கள் நினைக்கிறது வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து ஒரு தனியார் பள்ளிக்கு பொருந்தாது, அரசு பள்ளிக்கு தான் பொருத்தப்படுவார், இவரில் ஒரு தனியார் பள்ளிக்கு தான் பொருந்துவார், அரசு பள்ளிக்கு பொருந்தப்பட மாட்டாதுங்கிறது எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒட்டுமொத்த தனியார் பள்ளிகள் உட்பட அரசு பள்ளிகள் உட்பட எல்லாத்துக்குமான அமைச்சர் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அவர் ஒரு சிலபஸ் கொண்டு வராருன்னா ஸ்டேட் போர்டை ஃபாலோ பண்ணுற அனைத்து பள்ளிகளும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பள்ளியிலேருந்து ஒரு இப்போ லாஸ்ட்டாக ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க, ஆன்மீகம் சார்ந்து ஒருத்தர் வந்து பேசிட்டாரு, கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு. அப்படிங்கிறதுனால என் இடத்துல நீ எப்படி வந்து என் பிள்ளைங்களை எப்படி பண்ணுவ, என் ஆசிரியர்கிட்ட எப்படி பேசுவ, எப்படி நீ வந்து சொற்பொழி ஆற்றுவான்னு சொல்லிட்டு கேட்ட ஒரு அமைச்சர் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15 முடிஞ்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 26 ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 11 நாள் ஆயிடுச்சு. இந்த 11 நாளில் தன்னோட இடத்துல தன்னோட எல்லைக்குள்ள தன்னோட துறையில் வந்து பேசிட்டு போனால் ஒரு ஆபாச நடிகைக்கு ஒரு அப்ரோச் பண்ண ஒரு கல்வி நிர்வாகத்துக்கு அன்பில் மகேஷ் தரப்பில் என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டது, என்ன அவரோட கருத்து என்ன, எப்படி இதை அப்ரோச் பண்ணுறதை நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம், எப்படி நீங்கள் அதை ஊக்குவிக்கலாம்? நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கடந்து போகிறீங்கனாலே அது நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பிரச்சனை இல்லை, அவங்க எதோ பண்ணிட்டு போகிறாங்க, தனியார் பள்ளி பண்ணிட்டு போகிறாங்கன்னா அவங்களும் பிள்ளைங்க தானே, படிக்கிறவங்க தானே. நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸில் அவங்க கூப்பிடுவாங்க, அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸில் அவங்கள இது மாதிரிப்பட்ட நபர்களை இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த பள்ளியில் பண்ணுறாங்க சார், இந்த பிள்ளைங்க எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? இந்த பள்ளியில் ஒரு நடிகையை கூப்பிட்டுருக்காங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு ஆபாச நடிகையை கூப்பிட்டுருக்காங்கன்னா இன்னொரு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க கிட்ட போய் எங்கள் வீட்டில் போய் தெருவில் விளையாட்டுட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, டேய் என் பள்ளியில் வந்து இப்படி ஒரு லேடி வந்திருந்தாங்க, அவங்க ஐடி தான் இது அப்படின்னு. அப்போ இன்னொரு பையன் என்ன பண்ணுவான், அவங்க ஸ்கூலில் கிளாஸில் போய் சொல்லுவான், மேம் எங்கள் அந்த ஸ்கூலில் இப்படி கூப்பிட்ருக்காங்க, நம்மளும் கூப்பிடலாம், அது எதுவும் பிரச்சனை ஆகலை மேம்,
மினிஸ்டர்ஸும் யார் தரப்புலையும் எதுவும் அழுத்தம் கொடுக்கல, நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சைடில் அப்பாவோ இவனோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சொல்லும்போது கமிட்டி என்ன நினைப்பாங்க, அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன நினைக்கும், சரி ஓகே நம்ம கூப்பிடலாம், பிள்ளைங்க விருப்பப்படுறாங்க கூப்பிடலான்னு சொல்லிட்டு இது வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இது என்கரேஜ் பண்ணும்போது நாளைக்கு பிள்ளைங்க வளர்கிற சமுதாயம் அடுத்த ஜெனரேஷன் என்னவாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க, இப்போ என்னெல்லாம் சில ஸ்கூலில் காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடும்போது செலக்டிவாக இது வேணாம், இது வந்து இப்போது ஒரு பையன் நான் பேர் சொல்ல விரும்பலை, ஒரு காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது ஒட்டுமொத்த பொம்பளை பிள்ளைங்களும் காலேஜில் உள்ள படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே அண்ணா வந்துட்டார்னு ஏதோ சினிமாவில் சாதிச்சு வாழ்க்கையில் சாதிச்சு பண்ண நபர் மாதிரி கொண்டாடினாங்க. கடைசியில் மிகப்பெரிய லெவலில் விமர்சனத்துக்குள்ளாகப்பட்ட ஒரு விஷயம். அந்த விஷ்ணுவோட விஷயமும் அதே தான், சொற்பொழிவு ஆற்றலின் பேரில் மிகப்பெரிய ஒரு விமர்சனம் ஆக்கப்பட்ட ஒரு விஷயம். இதில் எல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்த ஆன்மீகத்தை சொல்லி, ஏன்னா அங்கே என்ன ஆயிடுது தெரியுமா, நான் இதை வந்து அரசியல் படுத்தவே விரும்பல, ஆனால் என்ன ஆயிடுதுன்னா பிஜேபியோட சொற்பொழிவு உள்ள வந்துருச்சு, ஆர்எஸ்எஸோட வந்துருச்சு, ஸோ நாங்கள் திமுக வந்து இதை எதிர்த்தாகணும் அப்படிங்கிற விஷயத்துல தான் அவங்க அதை எதிர்த்துருக்காங்க. மக்களோட பிள்ளைங்களோட படிக்கிற பிள்ளைங்களோட எதிர்காலத்தை கருதி அவங்களோட எஜுகேஷன் நல்லா இருக்கணும், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்லா இருக்கணும்னு அவங்க விருப்பப்பட்டிருந்தாங்கன்னா இதையும் எதிர்த்துருக்கணும். சும்மா ஏதோ அந்த பிரச்சனைக்கு மட்டும் நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்போ எல்லாருக்கான ஒரு அமைச்சரா இல்லை ஒரு உங்களுடைய கொள்கையை ஏதோ காப்பாற்றணும், அதுக்கு சொம்பு பிடிக்கணும், அதை வச்சு மக்கள்கிட்ட மார்க்கெட் பண்ணி அதை வச்சு ஒரு மாயை கிரியேட் பண்ணி நாங்கள் ஏதோ பிஜேபி எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய அரசியல் தான் எனக்கு புரியல. அதை வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் கல்வி பள்ளி நிர்வாகமாக சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நம்புகிறேன், எடுப்பாங்கன்னு நம்புகிறேன், விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.